Hello friends, வணக்கம். Welcome to Anita's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கோயம்புத்தூர் ஸ்பெஷல் தக்காளி கடைசல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி கடைசல் தோசை இட்லிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கத்திரிக்காய் கடைசல் பண்ணியிருந்தோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் இருந்தது. நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அதோட நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு சிஸ்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோட உங்க ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம அந்த தக்காளி கடைசல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி கடைசல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மண் சட்டியை சூடு பண்ண வச்சிருக்கேன். மண் பாத்திரத்துல தான் இன்னைக்கு நம்ம தக்காளி கடைசல் செய்ய போறோம். மண் சட்டி சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்க்கும் போது தக்காளி கடைசல் நல்ல வாசனையா இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு 3-4 பல்லு பூண்டு சின்னதா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதுல மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போறதில்ல. அதனால உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் இதை கலந்து விட்டுறலாம். மஞ்சள்தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்ததா இருக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு விட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து உடையணும். தக்காளி இந்த அளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு அதை குக் பண்ணணும். இடையில அப்பப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அது தீஞ்சு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ இதுல வேக வச்ச ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சேர்க்க போறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்தா தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணறதுக்கு உதவும். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மத்தால இதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மசிக்கிறதா இருந்தா சரியா மசியாது. அதனால நம்ம மசிச்சதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இந்த டைம்ல நீங்க உப்பு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கடைசியா இதுல கொஞ்சம் மல்லி இலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி கடைசல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இட்லி தோசையோட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.